அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா உலகத்துல யாருமே நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும். அதை போல நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனமானது ஏங்கும். ஒரு சின்ன தோல்வியா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த தோல்வி நமக்கு எப்படி தோணும்னா, தொட்டதெல்லாம் தோல்வியில முடியுதே, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதே, நமக்கு நல்ல நேரமே வராதா, நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீராதா அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது பக்கத்துல உதவி செய்ய யாருமே இல்லைன்னு உங்க மனம் நினைத்திருந்தால் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த எண்ணமானது உங்களுக்கு நிச்சயமா வராது. பொதுவாகவே எல்லா தெய்வங்களையும் நம்ம நேருக்கு நேரா கைகூப்பி வணங்குவோம். சில தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம தெய்வத்துக்கு நேராக நின்று வணங்க மாட்டோம். உதாரணத்துக்கு பைரவருக்கு, சனீஸ்வர் பகவானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக நின்று வணங்காம ஓரமா நின்று தான் வணங்குவோம். அப்படி வரிசையில பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை நாம மண்டியிட்டு வணங்கணும். மண்டியிட்டு கைகூப்பி வணங்கினோம் அப்படின்னா, அதுவும் எந்த நேரத்தில் வணங்கினால் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வராது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் பரந்தோட செய்யக்கூடியது துர்க்கையம்மன் வழிபாடு. துக்கங்கள், எதிரிகள், பிரச்சனைகள் நீங்க, வெற்றி கிடைக்க, தைரியம் அதிகரிக்க, மங்களங்கள் வாழ்க்கையில் உண்டாக, இது எல்லாத்துக்குமே துர்க்கையம்மன் வழிபாடு நல்ல ஒரு தீர்வை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். தினமுமே வரக்கூடிய ராகு கால நேரத்தில் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும். அது எனக்கு சாத்தியப்படாதுங்க, அந்த நேரத்தில் நான் ஆஃபீஸ் போயிருப்பேன், வெளியில் இருப்பேன், என்னால் அந்த நேரத்தில் என்னால் பிரார்த்தனை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அதாவது செவ்வாய்க்கிழமை 3 to 4:30, வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6, இந்த 3 நேரத்தில் மட்டுமாவது போய் கோவிலில் போய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி போக முடியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன செய்யணும்னா, அந்த நேரத்தில் துர்க்கை ஆலயத்தில் எரியக்கூடிய தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. காலையில் வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் போகும்போது ஒரு 100 ml 200 ml எண்ணெயை வாங்கி கொண்டு போய் அந்த துர்க்கையோடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய விளக்குக்கு நீங்களே ஊற்றிட்டு போங்க. இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பூசாரிட்ட கொடுத்துட்டு போங்க. அப்படி கொடுத்துட்டு போகும்போது அவங்க அந்த நேரத்தில் அந்த எண்ணெயை ஊற்ற சொல்லி கொடுத்துட்டு போங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த எண்ணெயில் தீபம் எரியும் போது உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நீங்கும். என்னால் எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியலைங்க, அது மாதிரி என்னால் கோயிலுக்கும் போக முடியாத சூழல், ஆனால் நான் வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா பூஜையில் எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை நினச்சி ஓம் துர்க்காய நமக எனும் மந்திரத்தை 111 முறை சொல்லுங்க. குங்குமத்தை கையில் வச்சு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த தீபத்தை பார்த்து மனதார நீங்கள் துர்க்கையை நினச்சி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துக்கங்களையும் துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய வலிமையும் சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே தனித்தனி அதீத பலன் இருக்குது. நாம் அதை நேரம் அறிந்து திதி அறிந்து சூட்சமம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு பெருசாக தெரியாது, பிரச்சனைகளுக்கு யாரும் உதவி செய்யலை அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வராது. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகா பெரியவா அருளாலும் துர்க்கையின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.